عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال النبي صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் இறைவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உரித்தாக்கி, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்களின் மீதும், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழ போகின்ற, வாழ்ந்து வாழ்ந்த அனைத்து முஸ்லிம்களின் மீதும் என்றென்று இலவசமாக. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சிறப்பான மாதத்தில், ஒரு சிறப்பான நாளில், ஒரு சிறப்பான இடத்தில், ஒரு சிறப்பான நேரத்தில் உங்களின் எவ்வாறு ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை, ஜன்னத்தில் கொண்டு உலகம் சுமத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உள்ளவனாக. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவர்களாக, உபரியான வழக்கங்களை நிறைவேற்றுவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். ஒரு முஸ்லிமாக இருப்பதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. அப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம் என்பவருக்கு கட்டாயமான முறையில 3 வாழ்க்கை என்பது இருக்கு. அந்த 3 வாழ்க்கையில அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்துல முஸ்லிமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கான். இந்த உலக வாழ்க்கையில ஏராளமான நபர்கள் அலட்சியமாக இருந்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய இறைவனை காட்டி தந்தாங்களோ அதன் அடிப்படையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கான். எத்தனை அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை எவ்வாறு அலட்சியமாக கருதுகிறாங்களோ அதே போல இந்த உலக வாழ்க்கை என்பது முக்கியம் இல்லை, நாளை மறுமையுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படி என்ற அடிப்படையில வாழக்கூடிய எத்தனையோ மக்களை நம்ம பார்க்கிறோம். அப்படி வாழக்கூடிய எத்தனையோ நபர்கள்ல ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சஹாபாக்கள் இந்த வாழ்க்கையை பற்றி கேள்விப்படும் போது தன்னுடைய நாடி நனைகிற அளவு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதே போலதான் இந்த உலகத்துல எப்படி உடலோட உயிரோட வாழ்றோமோ அந்த உலகத்துல உடல் என்பது இருக்காது. வெறும் உயிருக்கு மட்டும்தான் வேதனையோ சுகமோ அந்த வாழ்க்கையில. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை குறித்து ஏராளமான மக்கள் அலட்சியமா இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இந்த உலகத்துல நாம வாழ்வதற்காக கஷ்டப்பட்டு எத்தனையோ நபர்கள் தங்களுடைய வீடுகளையும், அறைகளையும், சமையல் அறைகளையும், மொத்த பதவிகளையும் பார்த்து பார்த்து கட்டக்கூடிய எத்தனையோ மக்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் என்னுடைய மறுமை வீட்டுக்காகவும் இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வருஷத்துன்னு சொல்லக்கூடிய திரைமறையான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில நம்ம ஒரு வீடு கட்டணும். அந்த வீடு என்பது அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த ஒரு வீட்டு அழகான ஒரு வீடுன்னு சொன்னாங்களோ, எந்த ஒரு வீட்டு அற்புதமான வீடு, சுகமளிக்கக்கூடிய ஒரு வீடுன்னு சொன்னாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு வீடாக அமைந்தால் எங்களுக்கும் எனக்கும் நல்ல முறையாக அந்த வாழ்க்கை என்பது இருக்கும். யாருடைய வாழ்க்கை என்பது அந்த நிர்ணயம் இல்லாத அந்த வாழ்க்கையில கடுமையான முறையில பாதிக்கப்பட்டாங்களோ
நாளை மறுமையுடைய அந்த நிலையில கடுமையான ஒரு வேதனை செய்யப்படுவாங்க. அதுதான் கபருடைய வாழ்க்கை. அதை சொல்லும் போது பௌத்தம்னு சொல்லுவாங்க. திரைமறையான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம யாராலையும் கண்ணால பார்க்க முடியாது, யாராலையும் அனுபவிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திரைமறையான ஒரு வாழ்க்கை தான் கபருடைய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கையை குறித்து எத்தனையோ மக்கள் அலட்சியமா இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால். சஹாபாக்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள் ஈமான்ல அதிகமானவர்கள் சொல்றாங்க, நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால் குறைவான திருப்பீங்க, அதிகமான அழிவீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கதான் ஒரு தோட்டத்துக்கு பேருக்கு தோட்டத்துக்கு போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாகனத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி அமர்ந்திருக்கும் போது அந்த வாகனம் என்பது கடுமையான முறையில் மிரளுது. எந்த அளவுக்குன்னா அந்த வாகனத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கீழே விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு அந்த வாகனம் என்பது மிரளுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, அந்த இடத்துல 2 கபர் என்பது இருக்கு. அதை குறித்து கேட்கும் போது சஹாபாக்கள் சொல்றாங்க, இணை வைத்த நிலையில அந்த கபூர்ல உள்ளவங்க இருக்கிறாங்க, மறைச்சிட்டாங்க. இத சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஹாதிஹி உம்மah, நிச்சயமாக இந்த உம்மத்திற்கு கபூரில் வேதனை செய்யப்படும். நம்முடைய உம்மத்து கபூர்ல கட்டாயமான முறையில் வேதனை செய்யப்படும். அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாக்கணும். இதை சொல்லிட்டு சொல்றாங்க, நான் அறிவுற அல்லாஹ்விடத்துல நான் கையேந்தி துஆ கேட்டேனா, அல்லாஹ் கபருடைய அந்த வேதனைய மக்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இருக்கிற துஆ கேட்டேனா, ஒரு நபரை கூட ததாக்கணும் நீங்க கபூர்ல அடக்கம் செய்ய மாட்டீங்க. நான் அறிந்தத நான் கேட்கிறத நீங்க கேட்கணும்னு அல்லாஹ் இருக்கிற துஆ கேட்டேனா, ஒரு மையத்தை கூட நீங்க கபூர்ல அடக்கம் செய்ய மாட்டீங்க, அப்படியே மேல போட்டு ஓடி இருக்கீங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு வாழ்க்கை தான் கபருடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை குறித்து யாரெல்லாம் அஞ்சு நடுங்கிறாங்களோ இந்த உலகத்துல சரியான முறையில் வாழ்வாங்க. பாரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, ஒரு மனுஷன் இந்த உலகத்துல அழகான முறையில் மனுஷா அவருடைய உயிர் அழகான முறையில் எடுக்கப்படும் போது அவருடைய நிலையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அழகான முறையில் வடிக்கிறாங்க. எல்லா இந்த உலகத்துல எல்லா காரியமும் நெருங்கிடும். தொழுகை என்பது வச்சிருவாங்க, கப்பல் என்பது அணிஞ்சிருவாங்க. இந்த உலகத்துல உள்ள கடைசி இடத்துல நோக்கி கொண்டு செல்லும் போது அந்த நல்லடியார் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமா கொண்டு போங்க, கபருடைய வாழ்க்கைக்கு என்ன சீக்கிரமா கொண்டு போங்க, கொண்டு போய் வைக்கப்படுவாங்க. வச்சுட்டு கடைசி நபர்கள் எல்லாரும் போன பிறகு அதட்டக்கூடிய 2 வானவர்கள் வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கபரா உங்களுடைய கபரு என்னுடைய கபரா ஆக்கட்டும். அதட்டக்கூடிய 2 வானவர்கள் வந்து அவரை தூக்கி நிப்பாட்டி வைப்பாங்க. நிப்பாட்டி வச்சுட்டு கேட்பாங்க, 3 கேள்விகளை கேட்பாங்க. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நபர் எப்படிப்பட்ட நிலையில மரணிச்சாலும் சரி, அவர் ட்ரெயின்லையோ அல்லது விபத்து எந்த எப்படிப்பட்ட நிலையில மரணிச்சாலும் சரி, கட்டாயமான முறையில் அவர் கபருடைய வாழ்க்கை என்பது. அந்த அடிப்படையில ஒரு நபர் நல்ல சாலியான வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஹலால் ஹராம பேணி கடமையானதாக நினைத்து வாழ்ந்த ஒரு அடியார் மரணிக்கும் போது அழகான முறையில மரணிச்சுட்டாரு, அவரை தூக்கி உட்கார வச்சு கேள்வி கேட்பாங்க. மன் ரப்பு ஒமாதீன் ஒமன் நபி, இப்படி 3 கேள்விகளை கேட்கப்படும் போது அந்த 3 கேள்விகளுக்கும் இந்த உலகத்துல யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அதன்படி வாழ்ந்தாங்களோ அவர்கள் அழகான முறையில் அந்த 3 கேள்விகளுக்கும் அழகான முறையில் பதில் சொல்லுவாங்க. யார் இந்த உலகத்துல கரெக்டான முறையில வாழ்ந்தாங்களோ, நன்னறியாளர்களாக வாழ்ந்தார்களோ, கட்டாயமான முறையில் அழகான முறையில் 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவாங்க. யார் இந்த உலகத்துல சரியான முறையில வாழலையோ அவரால் பதில் சொல்ல முடியாது. உமன் ரப்புக்க அப்படி சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்கன்னா, என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு வார்த்தைகளை சொல்லி முடிச்சிருவாங்க. அழகான வார்த்தைகளை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவான், உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு கபருடைய வாழ்க்கையை கொடுக்கட்டும். அந்த கபருடைய வாழ்க்கை எனக்கு வேணா, இந்த உலகத்துல அழகான முறையில் நான் வாழணும். அல்லாஹ் கட்டளையிடுவான். அந்த கபருல நல்லடியாராக வாழ்ந்து அந்த கபருடைய விசாரத்தை பாருங்க. ஒரு நல்லடியார் கபரை விட்டு இந்த உலகத்துக்கு வர ஆசைப்படுவார். ஒரு நல்லடியார் கபரை விட்டு இந்த உலகத்துக்கு வர ஆசைப்படுவார். ஏன்னா இந்த கபருடைய அந்த ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கண்டு, அல்லாஹ்
இருக்கு எனக்கு ஒரு கொஞ்ச கால அவகாசம் கொடு, நான் போறேன், என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லிட்டு வரேன் இப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த அந்த கபருடைய அந்த சொகுப்பை பற்றி சொல்லும் போது சூழ்நிலை அழகான முறை வர்ணிக்கிறாங்க. 3 கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சா? அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவான், கபருடைய விசாலம் என்பது அவருடைய பார்வை எந்த அளவுக்கு விரைவு இருக்குமோ அந்த அளவுக்கு அவருடைய கபர் விசாலப்படுத்தப்படும், அவருடைய கபர் பசுமையாக்கப்படும், அவர் கபர் வெளிச்சமாக்கப்படும். அப்படிப்பட்ட அந்த நிலையில அல்லாஹ் கட்டளையிடுவானா மலக்குமார்களுக்கு சுவனத்துடைய விரிப்புகளை அவருக்காக உதவி. கபருடைய அந்த பிரிவில மண்ணில கபருடையவராக அமர்ந்த படுத்த நமக்கு அல்லாஹ் கட்டளையிடுவானாம், சுவனத்துடைய விரிப்ப கபர்ல விரிங்க, சுவனத்துடைய ஆடை அவனுக்கு அணிவிங்க, சுவனத்துடைய வாசல்களை அவருக்காக திறந்து விடுங்க. சுவனத்துடைய அந்த காற்று அந்த கபருடைய அறையில வரும். வெய்ய காலத்துல குளிர்ந்த ஒரு காற்று அடிக்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு சுகமா இருக்குமோ இந்த உலகத்துல இதை விட மிகவும் சிறப்பான ஒரு காற்றாக இந்த காற்று இருக்கு. சுவனத்துடைய காற்றை சுவாசிக்கக்கூடியவரா இருப்பார். இதற்கெல்லாம் மேல ஒரு படி போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு நல்லடியார் எதனால கபரை விட்டு வெளியே இந்த உலகத்தில் வரும்னு ஆசைப்பட்டாரோ அப்படிப்பட்ட சுகபோகமான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில கடைசி நிலையில மலக்குமார்கள் அவர்களுக்கு நரகத்தை காட்டுவாங்களாம். நல்லடியார்களுக்கு நரகத்தை காட்டி சொல்லுவாங்களாம், இந்த உலகத்துல நீங்க கபரில் இருக்கக்கூடிய அந்த நல்லடியார்களுக்கு சொல்லும் போது இந்த உலகத்துல நீங்க நல்ல முறையா வாழனா இந்த நரகத்துல இந்த இடத்துலதான் இருந்துருக்கீங்க. இப்ப அதெல்லாம் நரகத்தை காட்டுவாங்களாம். அதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, காலையிலும் மாலையிலும் அவருக்கு சுவனம் காட்டப்படும். எப்படிப்பட்ட சுவனம்னா அவர் சுவனத்துல நாளை மறுமையில எப்படிப்பட்ட சுவனத்தை எந்த இடத்துல இருப்பாரோ அப்படிப்பட்ட சுவனம் என்பது அவர் காட்டப்படும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்துல ஒரு அடியார் ஒரு பணக்காரர் உங்களை அழைக்கிறார், நீங்க வீடு இல்லாம கஷ்டப்படுறீங்க, வாகனம் இல்லாம கஷ்டப்படுறீங்க, இந்த வாகனம் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கிறார். எந்த அளவுக்கு அந்த வீடு இல்லாத இந்த வாகனம் இல்லாத ஒரு அடியான் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கா ரொம்ப எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவானோ அதெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, நிரந்தரமான வாழ்க்கையில நான் இந்த இடத்துலதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வறுமை நாள் ஏற்படுற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அவருக்கு இந்த இடத்துலதான் சுவனத்துல இருக்க போற அப்படின்னு அழகான ஒரு எடுத்து காட்டப்படும் போது அப்ப அந்த அடியான் சொல்லுவானா, எல்லாம் எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் கொடு, இந்த உலகத்தில் அனுப்பு, என்னுடைய குடும்பத்தார்கள் அலட்சியமான முறையில் வாழ்றாங்க, எத்தனையோ ரமணாவுடைய மாதங்கள் அடைஞ்சாலும் கூட சர்வ சாதாரணமா ஏதோ ஒரு மார்ச் ஏதோ ஒரு பிப்ரவரி மாசமாக கடக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க, இணை வைக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க, தவறு தட்டுகளை கட்டக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க, உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, ஒரு நபர் சுவனம் அடையவே முடியாது. அவனை பற்றி சொல்லும் போது காத்தேன், அதாவது எவன் உறவுகளை இந்த உலகத்துல துண்டித்து வாழ்றானோ, சர்வ சாதாரணமாக ரமணாவுடைய மாதங்கள்ல அழகான முறையில் நோன்பு நோக்கக்கூடிய எத்தனையோ அடியார்கள், எத்தனையோ முறை குர்ஆன்களை ஓதி முடிக்கக்கூடிய அடியார்கள், இரவுல நின்று வணங்கக்கூடிய எத்தனையோ அடியார்கள் சர்வ சாதாரணமாக இந்த உலக ஆதாயத்துக்காக உறவுகளை துண்டித்து வாழ்ந்து அதுவும் சுவனத்துக்கு நாம் முன்னேறணும், சுவனத்துக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு விவாதத்து செய்யறாங்களே, அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் தான் காத்தின் லா யதுகுல், அவன் சுவனம் நுழையவே முடியாது எவன் இந்த உலகத்துல உறவுகளை துண்டித்து வாழ்றானோ. அப்படிப்பட்ட துண்டித்து வாழ்ந்துவிட்டு என்னதான் அவன் அமல் செய்தாலும் நாளை மறுமையில் அதை பற்றியான கேள்வி என்பது கேட்கப்படும். எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அழகான முறையில் ஒரு கபூல் வாழ்க்கை என்பது ஏன்னா, இந்த உலகத்துல அல்லாமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அழகான முறையில கட்டுப்பட்டு அழகான முறையில் யார் வாழ்ந்து மரணிக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு கபருடைய வாழ்க்கை என்பது இருக்கு. எப்ப கியாமத்தினால் ஏற்படுமோ அது வரைக்கும் அந்த வாழ்க்கையில நினைப்பு இருப்பான். அவன் கேட்பான் அல்லாஹ்ட்ட, எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் கூட நான் போறேன், இந்த குடும்பத்தார்கிட்ட உறவினர் சொல்லிட்டு வரேன். அப்படி கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவானா, அது உனக்கு வழங்கப்படாது. புது மாப்பிளை எப்படி உறங்குவானோ அதே போல இந்த தினம் உறங்கு. வறுமை நாள் ஏற்பட வரைக்கும் ஒரு சொகுத்தான ஒரு வாழ்க்கையில அந்த கபருடைய வாழ்க்கையில அழகான ஒரு தூங்கக்கூடிய நபராக இருப்பார். அவருக்கு காலையிலும் மாலையிலும் அழகான அவருக்கு ஒரு சோழத்துடைய இடம் காட்டப்படும், சோழத்துடைய விரிப்பு விரிக்கப்படும், சோழத்துடைய ஆடை அணிந்திருப்பார், சோழத்துடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கும். சோழம் என்ற அந்த கபூர் கோயில் என்பது
விரிவாக்கப்பட்டிருக்கும். இந்த வீட்டுல ஒரு 2 ரூம் உள்ள ஒரு பெட்ரூம் உள்ள வீடு கிடைச்சாலே மாஷா அல்லாஹ் வரக்கல்லான்னு இருக்கும். அந்த கண்ணுக்கு எட்ட வரைக்கும் தூரம் அவருடைய மருத்துவருடைய வாழ்க்கை என்பது வீட்டு வைக்கப்படும். பசுமையாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இந்த உலகத்துல யார் நன்றாக வாழ்ந்து வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு இது யார் இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படலையோ, ஹலால் ஹராம் பேணி வாழலையோ, இந்த உலகத்துல ஏதோ ஒரு முஸ்லீமா பிறந்துட்டோம் அப்துல்லா ஆன்மீனாலும் பேரு வச்சாச்சு அப்படிங்கிற அடிப்படையில தாம்போனத்தனமா யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவர்களுடைய நிலையை பற்றி கடுமையான ஒரு நிலையா இருக்கு. அவர்களுடைய கபரை பற்றி பேசும்போது கடுமையான ஒரு நிலையாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட கபரை விட்டு அல்லாஹ் உங்களை என்னை பாதுகாக்கணும். அந்த கெட்டவர்களுடைய கபர் எப்படிப்பட்டதுன்னா அவர் கொண்டு போய் வெச்சப்படுவார். அப்படி கொண்டு செல்லும் போது அவர் கவரக்கூடிய வார்த்தை என்னன்னா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்னை எங்க கொண்டு போறீங்க மறைந்தபுரம் சொல்லுவாரு. கொண்டு போகும்போது சொல்லுவாராம், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்னை எங்க கொண்டு போறீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த கதறமா கொண்டு போய் விட்டு வச்சுருவாங்க. கபருடைய அறையில வச்சிருவாங்க. வச்சதுக்கு அப்புறம் அதே மலக்குமார்கள் அதட்டக்கூடிய 2 வானவர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. கேட்கப்பட்ட 3 கேள்விகளும் அவர்களுக்கும் கேட்கப்படும். இஸ்லாமிய சகோதர சகோதரி உங்களுக்கும் எனக்கும் அதே கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு தரட்டும். அந்த அடியான் கேட்கும் போது அது எனக்கு தெரியாது. இந்த உலகத்துல காப்பிரிகளை விட்டுடுங்க, முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்த ஒரு அடியான் இருக்கானே அவன் சொல்லுவான் நான் அதிரி. ஏன்னா முஸ்லீம் என்பது வெறும் பேரை மட்டும். யாருப்பா உடைய இறைவன் யாரு இந்த உலகத்துல சொல்லுவாங்க அல்லாஹ். உடைய தீன் எது இஸ்லாம். உடைய நபி யாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல சொல்லுவான். சர்வ சாதாரணமாக அலட்சியமாக ரமலானுடைய மாதங்களை சர்வசாதாரணமா கடக்கக்கூடிய நிலையில பாக்குறோம். சில நபர்கள் ரமலானுடைய மாதத்துல மட்டும் முஸ்லீம் என்ற போர்வையை போட்டக்கூடிய நபர்களை பார்க்கிறோம். இப்படியாக வாழ்ந்து அந்த மரணிக்கக்கூடிய அந்த அடியாருடைய கபருல அதட்டக்கூடிய 2 வானவர்கள் போய் நின்று அவர் தூக்கி உட்கார வச்சு கேட்கும் போது அது எனக்கு தெரியாது. அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவானா உங்களை என்ன பாதுகாக்கட்டும். நரகத்துடைய விழிப்பு அவனுக்காக விடுங்க, நரகத்துடைய ஆடை அவனுக்கு அணியுங்க, நரகத்துடைய வாசனை அவனுக்காக திறந்து விடுங்க. நரகத்தில் அழைக்கக்கூடிய அந்த அனல் காற்று எந்த ஒரு சுகமும் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும், எந்த ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அவருடைய கபூர் என்பது விழா எலும்புகள் உடைக்கப்படுற அளவு கபூருடைய நெருக்கம் என்பது இருக்கும். கபூர் என்பது நெருக்கம் என்பது இருக்காது. ஒவ்வொரு தினமும் அவர்கள் மலக்குமார்களால் வேதனை செய்யப்பட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்துல யாரெல்லாம் சரியான முறையில வாழ்ந்து மரணிக்கலையோ அவர்களுடைய அந்த கபருடைய வாழ்க்கை வந்து இருக்கு. இதோட மட்டும் நிறுத்தி விடாம அவருடைய அந்த கபருடைய வாழ்க்கையில அவருக்கான அந்த எந்த நரகத்துல எந்த இடத்துல இருப்பாரோ அந்த இடத்தை குறித்து நாளை மறுமையுடைய அந்த இடத்துல ஒரு கொடூரமான ஒரு இடத்தை பத்தி காலையிலும் மாலையிலும் அவர் காட்டப்பட்டுட்டே இருக்கு. அந்த கபூர்ல இருக்கக்கூடிய அந்த அடியான்ட்ட காலையிலும் மாலையிலும் காட்டப்பட்டுட்டே இருக்கு. ஒரு நபர் உங்களை பிடித்து வச்சு உனக்கு இப்படிதான் நான் கொல்ல போறேன்னு டெய்லியும் சொல்லிட்டே இருக்காரு. ஒரு கேன்சர் பார்த்திருந்தா ஒரு டேட் குறிக்கப்பட்டாச்சு, ஒரு மூளை காய்ச்சல் டேட் குறிக்கப்பட்டாச்சு. அந்த மரண வேதனையிலே அவர் கடைசி வரைக்கும் இருப்பார். யாருடைய மரணம் என்று முன்னாடியே தெரிஞ்சுட்டோ அவருடைய வாழ்க்கை என்பது வாழும் போதே நரகமா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த உலகத்துல இருக்கிறீங்கன்னா கபருடைய வாழ்க்கையில காலையிலும் மாலையிலும் நீ நரகத்துல இந்த இடத்துல நீ இருப்ப, இப்படிப்பட்ட வேதனை உனக்கு செய்யப்படும் அப்படின்னு காட்டும் போது அதை விட கொடூரமான ஒரு வேதனை என்பது இருக்காது. அந்த கபருடைய வாழ்க்கையில ஒரு அடியான் மரணத்துக்கு அப்புறம் ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவான். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைக்குரியவர்கள் யாருன்னா இந்த உலகத்துல யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நிராகரித்து வாழ்றாங்களோ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றதுக்கு மாறு செஞ்சு வாழ்றாங்களோ, 2 பேருக்கும் கட்டுப்படாம ஹலால் ஹராம பேணாம வாழ்றாங்களோ, எதெல்லாம் கடமையோ அதெல்லாம் தெரியாம எத்தனையோ நபர்கள் மீது ஜக்காத் என்பது கடமை. எத்தனையோ நபர்கள் மீது என்ன குறிக்கோளா இருக்கிறாங்கன்னா ஒரு டைம் நம்முடைய வாழ்க்கையில ஜக்காத் கொடுத்துட்டா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஜக்காத் என்பது கொடுக்க தேவையில்லை. இப்படியான எத்தனையோ நபர்கள் மார்க அறிவு இல்லாம வாழ்ந்து மரணிக்கிறாங்களே, எதுவெல்லாம் கடமை என்று தெரியாம மரணிக்கிறாங்களே, எதெல்லாம் ஹலால் எதெல்லாம் ஹராம் என்று மரணிக்கிறாங்களே, அப்படிப்பட்ட நிலையில மரணிக்கக்கூடிய அந்த மரணம் கடுமையான ஒரு நல்லவர்களுடைய அந்த கபருடைய வாழ்க்கையில இவங்க கொண்டு போய் அடக்கிற அந்த போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறை சொல்லி காட்டாங்க. இதுவோ உண்மைக்கிட்ட செலாசா ஒரு மையத்தை 3 விஷயங்கள் பின்தொடரும். எவ்வளவு வாங்கி
அவனை விட்டுட்டு, கபருடைய வாழ்க்கையில அவனை விட்டுட்டு 2 விஷயங்கள் அவனை விட்டு பிரிந்துவிடும். நல்லவர்களாக இருந்தாலும் சரிதான், கெட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், அவன் அங்கேயே விட்டுட்டு 2 விஷயம் பிரிந்து வந்துடும். ஒரே பக்கா வாங்கி ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவனோடு அங்கேயே தங்கியிருக்கு. அவன் சொல்லும் போது அவன் மாறும், இந்த 2மே அவனை விட்டுட்டு வந்துடும். அவன் இந்த உலகத்துல என்ன அமல் செய்யறானோ அந்த அமல் மட்டும் அவனை தங்கியிருக்கு. அந்த அமலை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, நல்லவருடைய கபூர்ல அழகான ஒரு உருவம் ஒண்ணு வருமா, பார்ப்பதற்கு தெளிவான நறுமணம் வீசக்கூடிய ஒரு உருவம் ஒண்ணு வருமா. அந்த உருவத்திட்ட அந்த மையத்து கேட்குமா, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த உருவம் சொல்லும் போது, இந்த உலகத்துல நீ அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்திய அப்படிப்பட்ட அழகான நல்ல அமல்கள் சொல்லிட்டு அங்கேயே அவனுக்கு கடைசி மறுமை நாள் வரைக்கும் தங்கியிருக்கு. அதே இந்த உலகத்துல சரியான முறையில வாழாத தீமையான ஒரு அடியான இருக்கான அவனுடைய கபருக்கும் ஒரு உருவம் ஒண்ணு வரும், பார்ப்பதற்கு கொடூரமான ஒரு இருக்குமா. அந்த உருவத்திட்ட பார்த்தாலே அவன் பயப்படுவான். அப்படிப்பட்ட அந்த உருவத்திட்ட அந்த மையத்தை கேட்குமா, நீ யாருன்னு கேட்கும்போது, இந்த உலகத்துல நீ செஞ்சிய கெட்ட அமல்கள். சில நபர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சு கூட்டத்துல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு அஞ்சிருப்பாங்க, தனிமை என்று வந்ததுக்கு அப்புறம் யாருமே பார்க்கல. அப்படி என்ற அடிப்படையில தவறு செய்யக்கூடிய அவர்களுடைய அமல்கள் எல்லாம் வழங்கி சொல்றான். அப்படிப்பட்ட நிலைமையில அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது 2 நிலையில இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்து ஒரு மனிதனா அவனுடைய கபருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த கருப்பான உருவம் அவரும் போது அவன் கேட்பானா, குருநாக்கை வீசக்கூடியதா இருக்கும். அந்த அடியாண்டுக்கு அந்த உருவத்தை கேட்கும்போது, நீ யாருன்னு கேட்கும்போது, இந்த உலகத்துல செஞ்சிய கெட்ட அமல்கள் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்துல அந்த கபருடைய வாழ்க்கையில அங்கேயே தங்கிடுமா. எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, கபருடைய வாழ்க்கையை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பயமுறுத்திருக்காங்கன்னா, எந்த அளவுக்கு எச்சரித்திருக்காங்கன்னா, நாம தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையுடைய கடைசியிலையும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர், கபருடைய வாழ்க்கையை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தெரிவித்தான். அந்த அளவுக்கு மிகவும் ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை தான் கபருடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை குறித்து ஏராளமான நபர்கள் அலட்சியமான முறையில் இருக்காங்க. இந்த உலகத்துல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு முஸ்லீமாக வாழ்ந்ததே பெரிய ஒரு விஷயம். அது நம்ம செய்யக்கூடிய அமல்கள் என்பது ரொம்ப 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 கொஞ்சம். அந்த கொஞ்ச அமல்கள்ல எந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்னு தெரியாது, எந்த அமல்கள் அல்லாஹ் நிராகரித்தான் என்று நமக்கு தெரியாது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அமல்கள் நான் செஞ்ச தீமையான அமல்களை விட எடை அதிகமா இருக்குமா அப்படி என்பதும் தெரியாது. இப்படிப்பட்ட எதுவுமே தெரியாத நிலையில அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அமலை யாரெல்லாம் பிடுங்குவாங்கன்னு தெரியாது. இந்த உலகத்துல கணவன் மனைவி அழகான மூலம் வாழ்ந்திருக்கலாம், இந்த உலகத்துல பெற்றோர் பிள்ளைகள் அழகான மூலம் வாழ்ந்திருக்கலாம், இந்த உலகத்துல சகோதரர்களாக அழகான மூலம் வாழ்ந்த நபர் இருக்காரு. நாளை மறுமையில ஒவ்வொரு நபர்களும் சுயநலவாதிகளா இருப்பாங்க. நாளை மறுமையில இன்றைய தினம் யானப்பு என்னுடைய நிலை என்ன, அப்படி உங்களுடைய நன்மைகளை புரிஞ்சக்கூடியவர்களாக இருப்பாங்க. தவிர இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நிலைமையில இந்த உலகத்துல சர்வ சாதாரணமாக அலட்சியமாக வாழக்கூடிய ஒரு நிலையில நாம் இருக்கிறோம். சஹாபாக்களை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை ஒரு அழகான ஒரு சஹாபி, இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஏராளமான படிப்பினைகள் பெறக்கூடிய ஒரு அழகான ஒரு சஹாபி. இந்த சஹாபி அகழ்போர்ல கடுமையான வெட்டுக்காயங்களை படுறாங்க. வெட்டுக்காயங்களை பட்டு அந்த போர்க்காலத்திலே மரணிக்காம மதீனாவுடைய பள்ளி வாசல்ல அவர் வைக்கப்படுறாரு, வெட்டுக்காயங்களோட ரத்தம் சொட்ட. அப்படிப்பட்ட நிலையில இருந்து முஆத் இவங்க என்ன பண்றாங்க, மரணிக்கிறாங்க. மரணத்த செய்தியை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது, இவருடைய மரணத்தை கொண்டு அரிஷ் நடுங்குது. மலக்குமார்கள், அதாவது வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் வருத்தப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சிறப்பு கூடிய ஒரு சஹாபி அடக்கம் செய்யப்படுறாங்க. இஸ்லாமிய உங்களுக்கு எனக்கு படிப்பனை தரக்கூடிய ஒரு அழகான ஒரு வரலாறு. இவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கம் செய்யறாங்க. அடக்கம் செய்யும் போது வழக்கத்துக்கு மாற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ்னு சொல்றாங்க. 2வது முறை அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அடக்கி முடிச்ச பிறகு கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வழக்கத்துக்கு மாற இவங்களை அடக்கம் செய்யும் போது முதல்ல சுப்ஹானல்லாஹ்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர் சொன்னீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, கபூர் ஒரு ஆளை
நெருக்காமல் இருக்கணும்னா, நெருக்கம் இருக்கக்கூடாத ஒரு உரித்தான ஒரு நபர்னா அது சாதி குடும்பம். அதுதான் இவரையும் இந்த கபர் விடல. நன்மைகள்ல அதிக உச்சியில இருக்கக்கூடிய சாதி குடும்பம் இவரையும் இந்த கபர் என்பதை விட நெருக்கடிச்சு சுபஹானல்லாஹ் சொன்ன. அதுக்கப்புறம் அந்த கபர் விட்டு விட்டு, அதனால அல்லாஹ் சொன்னேன், உங்களுடைய நிலையை என்னுடைய கபருடைய நிலையை நினைத்து பார்க்கிறப்போ அந்த கபர் நெருக்கத்தை நெருக்கிறதுக்கு அப்புறம் விட்டுட்டுனா கயிறு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கும். அந்த கபருடைய அந்த நெருக்கத்துக்கு அப்புறம் அந்த கபர் நம்முடைய நெருக்கத்தை விடவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது கடுமையான ஒரு இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சிறப்புக்குரிய ஒரு சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் இடத்துல எப்போதெல்லாம் கபூரை பற்றி பேசப்படுகிறதோ, உங்களுக்கு எனக்குமான அழகான படிப்பிடக்கூடிய ஒரு விஷயம், எப்போதெல்லாம் இவர் இடத்துல கபூரை பற்றி பேசப்படுதோ தங்களுடைய தாடி நனைகிற அளவு கழுவாங்க. சகாபாக்கெல்லாம் அவங்ககிட்ட கேட்கும் போது சொல்லுவாங்க, உங்களிடத்துல சுவனத்தை பத்தி பேசப்படும், மரணத்தை பத்தி பேசப்படும், நரகத்தை பத்தி பேசப்படும், நீங்க அழுவ மாட்டீங்க. கபரை பத்தி பேசப்படும் போது மட்டும் எதனால இப்படி நீங்க அழுவுறீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு உஸ்மான் ரபி அழகான சொல்றாங்க, இன்னல் கபுர அவ்வள மஞ்சின் மனாது, இந்த கபுரு என்பது மறுமையுடைய வீட்டுடைய முதல் வீடு. இந்த கபருடைய வாழ்க்கை மறுமையுடைய முதல் வீடுடைய முதல் வீடு என்பது கபருடைய வாழ்க்கை. இதை சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த கபருடைய வாழ்க்கையில இந்த மறுமையுடைய முதல் வீட்டுல யாரெல்லாம் நகா வெற்றி பெற்று விட்டாரோ அதுக்கு அப்புறம் உள்ள அவர்களுடைய அந்த மக்களுடைய மைதானத்துல நிற்பதா இருக்கட்டும், அங்க கேள்வி கணக்கு கேட்பதா இருக்கட்டும், மறுமையில அல்லாஹ் அவங்க தீர்ப்பளிப்பதா இருக்கட்டும், எல்லாமே அவர்களுக்கு இலகுவாக ஆயிடும். யாருடைய அந்த கபருடைய முதல் வீட்டுல அவருக்கு இலகுவாக்கப்பட்டுட்டோ வெற்றி பெற்று விட்டாரோ மறுமையுடைய வாழ்க்கை என்பது அவருக்கு இலகுவாகிடும். அதை சொல்லிட்டு அடுத்ததான் சொல்றாங்க, யாருடைய கபருடைய வாழ்க்கை மறுமையுடைய முதல் வீடு தோல்வி பெற்று விட்டாரோ, யாருடைய இந்த முதல் வீட்டுல தோல்வி பெற்று விட்டாரோ அவர் நாளை மறுமையில் கடுமையான ஒரு திண்டாட்டமுக்கு குறித்துதான் அவர் நபர் இருப்பார். இந்த கபருடைய வாழ்க்கையை குறித்துதான் நாளைக்கு மறுமையுடைய நிலை இப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் என்னுடைய தாடி நனைகிற அளவுக்கு கபருடைய வாழ்க்கையை பேசும்போது சஹாபாக்கள் அதுதான் கபருடைய வாழ்க்கையை குறித்து அஞ்சினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலையும் கபருடைய வாழ்க்கையை குறித்து அதில் இருக்கக்கூடிய வேதனையை குறித்து ஒவ்வொரு நபர்களையும் துஆ கேட்க சொன்னாங்க. ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய திருப்பையை கொண்டு நாம துஆ கேட்டுக்கிட்டே இருக்கும், மாற்று கருத்து இல்லை. துஆ கேட்ட மாதிரி உலகத்துல நடக்கிறோமா அப்படி என்ற ஒரு கேள்விக்கு நம்ம இடத்துல பதில் என்பது ஹலால் ஹராம பேணி வாழ்றது நம்முடைய விஷயம் என்ன, கடமையான விஷயங்களை பேணக்கூடிய விஷயத்துல நம்முடைய நிலை என்ன, உபரியான வணக்க வழிபாடுகள்ல நம்முடைய நிலை என்ன. சர்வ சாதாரணமாக உலக மோகத்துல எத்தனையோ நபர்கள் ரமலானுடைய மாதத்தை அடைந்தாலும் கூட ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு தீமை செஞ்சாலும் அவருக்கு நான் நன்மையா செய்வேன். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை தவிர்த்திருக்கிறார். அவருடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், அவர் நாசமாகட்டும், யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவம் அல்லாஹ்வுடைய கிருபையை போட்டு மன்னிக்கப்படும். ரமலானுடைய மாதத்தை சர்வ சாதாரணமாக கடக்கக்கூடிய எத்தனை நபர்கள் ரமலானுடைய மாதத்தில் மட்டும் கோர்வையை போட்டிக் கொண்டு மற்ற மாதங்களில் சர்வ சாதாரணமாக கடமையான விஷயத்தை விட்டுட்டு ஹராமான விஷயத்தை செய்யக்கூடிய எத்தனையோ நபர்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கபருடைய வாழ்க்கையை இலகுவாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம கேட்கக்கூடிய துஆ ரமலானுடைய மாசத்துல அழகான முறையில கேட்கக்கூடிய துஆ, அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படணும்னாலும் இந்த உலகத்துல சரியான முறையில வாழணும். இப்படி எப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் அலட்சியமான முறையில வாழ்ந்து ஒருத்தன் மரணித்தானா அவனுடைய மரண தருவாயே கடுமையான முறையில் உலகத்துல ஒருத்தர் நல்ல முறையா மரணித்தாருன்னா நல்ல முறையா வாழ்ந்தாருன்னா அவர் அழகான முறையில மரணிப்பார். எப்படி தோல் பையிலிருந்து தண்ணீர் வெளியேறுமோ அதே போல அவருடைய உடலை விட்டு அவருடைய உயிர் வெளியேற்றப்படும். யார் இந்த உலகத்துல சரியான முறையில வாழவில்லையோ அவருடைய உயிர் முதுகலையும் மூங்கிலையும் அடிக்கு எடுக்கப்படும். மலக்குமாரர்களுடைய அடி என்பது பதிலுடைய போக்குவரத்துடைய வரலாறு படிக்கும் போது நமக்கு தெரியும். காப்பிர்கள் எல்லாம் தெரித்து ஓடக்கூடிய ஒரு அடியாக அப்படிப்பட்ட மலக்குமார்கள் நம்முடைய முகத்திலையும் முதுகலையும் அடித்து எடுக்கும் போது அந்த உயிர் கடுமையான ஒரு வேதனைக்கு உட்படும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு மரணத்திலிருந்து அவருடைய கபருடைய வாழ்க்கை ஆரம்பிச்சு
அதுக்கப்புறம் கபருடைய வாழ்க்கை, அந்த கபருடைய வாழ்க்கையில கேள்விகள், அந்த கேள்விக்கு அப்புறம் அவர் கொடுக்கக்கூடிய சுகபோகங்கள், அந்த அல்லது அந்த கேள்விக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய அந்த வேதனைகள், அப்படியே மறுமை நாள் வரைக்கும் அது நடக்கும். மறுமை நாள் என்பது கடுமையான ஒரு நாள். அதை பற்றி விரும்பும்போது உள்ளங்கள் எல்லாம் நடுநிலைக்கூடிய ஒரு விஷயம். அலட்சியமாக வாழக்கூடிய மனிதர்கள் அதை அலட்சியமாக தான் எடுப்பாங்க. யாரெல்லாம் மறுமையுடைய சிந்தனை உள்ளவங்களா இருக்கிறாங்களோ சஹாபாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்துக்காக எல்லாத்தையுமே விட்டாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய உடல், பொருள், உயிர் எல்லாத்தையும் விட்டாங்க. அதனாலதான் அவங்க மறுமையை மோகம் கொண்டவங்களா இருந்தாங்க. ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வால் பொருந்தி கொண்டவங்க அப்படின்ற பேருக்கு சொந்தக்காரங்களா இருந்தாங்க. நமக்கு வாழக்கூடிய, நமக்கு மத்தியில வாழக்கூடிய அடியார்கள் எப்படின்னா, எல்லாத்துக்காகவும் இஸ்லாமிய மார்க்கத்தை விடுவாங்க. சர்வ சாதாரண எல்லாத்துக்காகவும் இஸ்லாமிய மார்க்கத்தை விடுவாங்க. எது அல்லாஹ்விடத்துல போர் செய்து போர் பிரகடனம் செய்வதற்கு சமம் என்று சொல்லப்படுதோ அதுல சர்வ சாதாரணமா மூழ்கி கிடப்பாங்க. எது என்பது மிகப்பெரிய விபச்சாரம், எது ஹராமோ சர்வ சாதாரணமா மூழ்கி கிடப்பாங்க. ஆலிமா படிக்கிறேன், ஆலிமா படிக்கிறேன், இப்படிப்பட்ட நபர்கள் கூட சர்வ சாதாரணமாக உலக மோகங்களுக்கு அடிபட்டு நசுங்கி கிடக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். பாமர மக்களுடைய நிலையை பற்றி யோசிப்பாங்க. கபருடைய சிந்தனை என்பது ஒவ்வொரு நபர்களுக்கும் வேணும். இந்த உலகத்தில நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துடைய வாழ்க்கையில சிறப்பான முறையில வாழக்கூடிய நாம கபருடைய வீட்டுடைய நிலை என்ன, இவருடைய கபருடைய வீடு எப்படிப்பட்டதாக இருக்க போது, இவருடைய மறுமையுடைய வீடு எப்படிப்பட்டதாக இருக்க போது, அந்த சிந்தனை என்பது ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு இடங்களிலும் கண்டிப்பான நமக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அதிகமாக கபருடைய அந்த வேதனையை விட்டு அதிகமாக துவா கேளுங்க. ஏன்னா அந்த கபருடைய வாழ்க்கை என்பது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். இந்த கபருடைய வாழ்க்கையில யார் வெற்றி பெற்று விட்டாரோ மறுமையுடைய வாழ்க்கை என்பது இலகுவாக இருக்கும். யார் அந்த கபருடைய வாழ்க்கையில வெற்றி பெறவில்லையோ, வேதனை பெறுகின்றாரோ, நரகத்துடைய ஆடையும் நரகத்துடைய விருப்பையும் பெற்றுக் கொண்டு நரகத்துடைய வாசல் திறக்கப்பட்டு நரகத்துடைய காற்றை யாரெல்லாம் அங்கு அனுபவிக்கிறார்களோ, கபருடைய நிறுத்தமும் கபருடைய இருகளும் மோசமான அமல்களை கொண்ட அந்த ஒரு கபராக யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ நாளை மறுமையுடைய அந்த வாழ்க்கை என்பது கடுமையான முறையில் இருக்கும் என்பதும் இஸ்லாமிய சகோதர சகோதர. அதனால இந்த உலகம் என்பது பேசிக். இந்த உலகத்துல யார் சரியான முறையில வாழ்றாங்களோ, அழகான முறையில வாழ்றாங்களோ, முஸ்லீமாக வாழ்றாங்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கு அதற்கு ஏற்றது போல உள்ளத்தால் ஈமான் கொண்டு உடலால் அமல் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை பெற்று அழகான முறையில இந்த உலகத்துல வாழணும். இப்படி இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிக்கும் போது நம்முடைய கபருடைய வாழ்க்கையும் நம்முடைய மரணமும் நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையும் இலகுவான முறையில இருந்து நாளை சுமணம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களும் தந்திரனாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وآخر دعوانا الحمد لله رب العالمين.